ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலா என்பது சித்தாந்தம் தான் கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தனி மனிதனுக்கே உள்ள வராது. ஆனால் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவரே 25 பேர் கூலிக்கு வச்சிருப்பாரு. வீட்டில் விட்டு வெளியே போகும்போது அவன் கத்திக்கிட்டே இருப்பான். 50 தலைவர்கள்னு திமுக தொண்டர் யாருக்கே கேளுங்க. இப்போ அவனுக்கு தெரிஞ்சது பூரா யார் 50 தலைவர்? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, துர்கா. இவர்கள் தான் பவர் சென்டர். இவர்களை பிடிச்சா பதவிக்கு வந்துடலாம். மந்திரி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், மேல் சபை போயிடலாம், கீழ் சபை போயிடலாம். ஆனால் பாஜகவில் இப்படி யாரையாவது பிடிச்சா ஏதாவது மாயலாமல் புட்டியோடு போனால் எங்கள் அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் எந்த பதவி வேணால் வாங்கிடலாம். அதிமுக எம்ஜிஆர் மறைந்த பிறகு அத்தனை பொட்டிக்காரன் மூலம் எங்கே வந்து சேர்ந்துட்டான்? டிஎம்கேல. இன்னைக்கு அதிமுக பேசாம அதை சேர்த்துடலாம். அத்தனை அதிமுக காரன் அங்கே தான் இருக்கான். ஜெகத்ரட்சன்லேருந்து ஏவா வேலு, KKSSR, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ரகுபதி இன்னும் ஜே பேர்ல காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. அங்க திருநு காசு ஜே காலேஜ். அப்போ சார் திமுக விடுங்க சார், அவங்களே தோத்து போய் வேதனை இல்ல. நீங்க அண்ணாமலைக்கு வாங்க சார். இல்ல டைவர்ட் ஆகி திமுக இல்ல. திமுகவுக்கு ஏன் போறேன்னா, திமுக உதாரணம் காமிச்சா தான் அண்ணாமலைக்கு பொருந்தது. தனி மனித துதிபாடல் அண்ணாமலைய அத்தனை பேர் தூக்கி சுமந்ததனுடைய விளைவுதான் அண்ணாமலை காணாம போயிட்டாரு, திமுக காணாம போயிட்டதுன்னு நான் பொருத்தி பார்க்குறேன்.